Hi friends, Zoology Simplified channel competitive examsக்காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabusல இருந்து 2025 unit 8 evolutionary principles பார்த்துட்டு இருக்கோம். evolutionary principlesல இதுக்கு முன்னாடியே நிறைய subtopics நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது co-evolution. chapter எப்பயுமே syllabus print out எடுத்து வச்சுக்கோங்க so that உங்களுக்கு எது நம்ம முடிச்சிருக்கோம்னு சொல்லி டிக் பண்ணிட்டே வரதுக்கு ஈஸியா இருக்கும். co-evolutionனா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி क्वेश्चंस வரும் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். co-evolution அப்படின்றது ஒரு ஆர்கானிசம் அதோட என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிக்கிறது. அந்த அடாப்ஷனே நாளடைவுல அதோட பிஹேவியர், அதோட எவல்யூஷனா மாறிடுறது. அது ஒரு புது ஆர்கானிசமா, அந்த ஆர்கானிசம்ல அது ஒரு புது ஒரு பார்ட்டா வந்து மாறிடுறது தான் co-evolution. இத co-adaptation அப்படின்னு சொல்லலாம். என்விரான்மெண்ட்ல இருக்கிற லிவிங் ஆர்கானிசம் அல்லது நான் லிவிங் ஆர்கானிசம்க்கு ஏத்த மாதிரி பயோட்டிக் அல்லது ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் எடுக்கிறது தான் co-adaptation. இந்த co-evolution வந்து டைவர்ஜென்ஸ் அல்லது அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு வழிவகுக்கும் சொல்றாங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் பத்திலாம் ப்ரியராவே வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸோட இருக்கும். ஸோ இந்த டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஹ்ர்லிச் அண்ட் ரேவன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எங்கெங்கெல்லாம் சயின்டிஸ்ட் பேர் வருதோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்றேன், நிறைய சயின்டிஸ்ட் நேம் வரும். அதுவும் எவல்யூஷன் சாப்டர்ல லாஸ் ஆஃப் எவல்யூஷனா இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி டேர்ம் காயின் பண்ணவங்க சயின்டிஸ்ட் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். co-evolution அப்படின்ற டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது எஹ்ர்லிச் அண்ட் ரேவன். நிறைய செட்ஸ் ஆஃப் co-evolution இருக்கும். பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ் இடையில எப்படி co-evolution நடக்கலாம், பிரிடேட்டர் அண்ட் பிரே இடையில என்னென்ன எவல்யூஷன் நடந்திருக்கும், ஹோஸ்ட் அண்ட் பாரசைட்டுக்கு மத்தியில என்ன co-evolution நடந்திருக்கு, மிமிக் அண்ட் மாடல். இதை வந்து நம்ம செட்ஸ் ஆஃப் co-evolution சொல்றோம். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் அப்படின்னோம்னா இந்த ஒவ்வொரு செட்ல இருந்தும் எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுத்தா உங்களுக்கு அது co-evolutionனா இல்ல மெகா எவல்யூஷன், மைக்ரோ எவல்யூஷனான்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ல வந்து co-evolution, குவாண்டம் எவல்யூஷன், மெகா எவல்யூஷன், மைக்ரோ எவல்யூஷன். ஸோ எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது co-evolution தான் அப்படின்னு நீங்க டிக் பண்ணிடலாம். அல்லது co-evolution இந்த எக்ஸாம்பிள்ல எது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸை ஆப்ஷனா கொடுக்கலாம். இப்பெல்லாம் வந்து நிறைய ரீட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ஸ், அசர்ஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ரீட் பண்ற மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஓ இந்த எக்ஸாம்பிள் வந்து co-evolutionக்கு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆன்சரா இருக்காது. ஆப்ஷன் ஏ அந்த எக்ஸாம்பிளும் ஆப்ஷன் சி இந்த எக்ஸாம்பிளும் co-evolution ஏ அண்ட் சி அந்த மாதிரியும் இருக்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது அசர்ஷனா இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் எதுனாலுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டைரக்ட் கொஸ்டின்ஸா வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங்கா வரலாம். பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லி பிரிடேட்டர் அண்ட் ப்ரே, ஹோஸ்ட் அண்ட் பாரசைட், மிமிக் அண்ட் மாடல். இந்த சைடு ஃபுல்லா எக்ஸாம்பிள்ஸா கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கூட நம்மள செய்ய வைக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் என்ன அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ். இந்த வீடியோல நம்ம பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ் co-evolution தான் பார்க்க போறோம். ரிமைனிங் பிரிடேட்டர், ஹோஸ்ட், மிமிக் அண்ட் மாடல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெர்பிவோரஸ் எதை தான் சாப்பிடுவாங்க, பிளான்ட்டை தான் சாப்பிடுவாங்க. அப்ப அந்த பிளான்ட் என்ன பண்ணுமா, இந்த ஹெர்பிவோரஸ்ல இருந்து தப்பிக்க என்னெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி பிளான்ட் தன்னையே எவால்வ் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஸ்பைன்ஸ், தான்ஸ், முட்களை வந்து ஏற்படுத்திக்கிறது. நிறைய முள்ளை ஏற்படுத்திட்டா இந்த ஹெர்பிவோரஸ் நம்மளை சாப்பிடாது. டாக்ஸிக் பயோகெமிக்கல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்றது. அந்த மாதிரி அனிமல்ஸ் சாப்பிடக்கூடாத டாக்ஸினை வந்து உருவாக்கும் போது அந்த அனிமல்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸை சாப்பிடாது அப்படின்றது அந்த பிளான்ட்ஸ் வந்து எவல்யூஷன் ஆகுது. இதுல ஹெர்பிவோரஸ் என்ன பண்ணுது, அதுக்கு சாப்பாடு வேணும். அப்ப இந்த பிளான்ட்ஸ் இவால்வ் ஆக அந்த ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் என்ன பண்ணுது, அந்த பிளான்ட்டை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி co-evaluate ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளான்ட்ல தான் இருக்கு, முட்கள் அதிகமா இருக்குன்னா அந்த முள்ளை வச்சே நெஸ்ட் கட்டுறது. அந்த பிளான்ட்ல வந்து பயோகெமிக்கல்ஸ் அதிகமா வருது, டாக்ஸிக் பயோகெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த டாக்ஸிக் பயோகெமிக்கல்ஸை நல்லிஃபை பண்றது, அதுல டாக்ஸினே இல்லாம நல்லிஃபை பண்ணி சாப்பிடுற அளவுக்கு அனிமல்ஸ் co-evolute ஆகுது. ஸோ பிளான்ட்ஸ் இவால்வ் ஆக ஹெர்பிவோரஸ் அதுக்கு ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு
கோ இவால்வ் ஆகுது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெசர்ட் எக்காலஜி. இதுல நம்ம வந்து டாக்ஸிக் பயோகெமிக்கல்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது அல்கலாய்ட்ஸ் தான். அல்கலாய்ட்ஸ் வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நிக்கோட்டின், காஃபின், குவினைன். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேல நம்ம இந்த அல்கலாய்ட்லாம் எடுக்கக்கூடாது. இந்த காஃபின், நிக்கோட்டின், குவினைன்லாம் அந்த மாதிரி அல்கலாய்ட்ஸ் தான் இந்த பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெசர்ட் இக்காலஜி ஆஃப் ட்ராசோஃபைலா. டெசர்ட்ல என்ன இருக்கும்? கேக்டஸ் பிளான்ட் இருக்கும். அந்த கேக்டஸ் பிளான்ட் இந்த ட்ராசோஃபைலாட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அல்கலாய்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இவ்வளவுதான் ஸ்டோரி. டெசர்ட் ஈகாலஜி ஆஃப் ட்ராசோஃபைலா. ட்ராசோஃபைலாட்ட இருந்து கேக்டஸ் பிளான்ட் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக, கள்ளி செடி இருக்கு இல்லையா, தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக அல்கலாய்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ட்ராசோஃபைலா அந்த அல்கலாய்டை நல்லிஃபை பண்ணிட்டு அந்த பிளான்ட்டோட ரூட்ல உட்காந்து அதை அழுக செய்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்டு அந்த பிளான்ட்டை இல்லாம பண்ணுது. இதுல இந்த டெசர்ட் ஈகாலஜியை கண்டுபிடிச்சவர் கிர்ச்சர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். கிர்ச்சர் என்ற சயின்டிஸ்ட் எந்த கேக்டஸ் பிளான்ட்னா சானிட்டா கேக்டஸ். நேம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்க 2-3 தடவை ரீட் பண்ணாலே கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு தெரியும். கேக்டஸ் பேர் வந்து லோஃபோசெரஸ் ஸ்காட்டி. லோஃபோசெரஸ் ஸ்காட்டி. இந்த கேக்டஸ் வந்து அல்கலாய்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன அல்கலாய்ட்னா பிலோசெரின் அண்ட் லோஃபோசெரின். பிலோசெரின் அண்ட் லோஃபோசெரின் 2 அல்கலாய்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 2 அல்கலாய்டை ப்ரொடியூஸ் பண்றதுனால ஒரு 8 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ராசோஃபைலா இந்த கேக்டஸ் சாப்பிடவே சாப்பிடாதுங்க. 8 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ராசோஃபைலா இந்த அல்கலாய்டுக்கு பயந்து இந்த கேக்டஸ் பிளான்ட் பக்கத்திலே வராது. ஆனா ஒரே ஒரு ட்ராசோஃபைலா பாக்கியே. ட்ராசோஃபைலா பாக்கியே மட்டும், எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் தெரியல, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ட்ராசோஃபைலா பாக்கியே மட்டும் இந்த அல்கலாய்டை நல்லிஃபை பண்ணிட்டு இந்த டாக்ஸிக் பயோகெமிக்கலை பிலோசெரினை, லோஃபோசெரினை நல்லிஃபை பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு இந்த சானிட்டா கேக்டஸை ரூட்ல உட்காந்து சாப்பிட்டு அதை வீணடிக்குது, அந்த பிளான்ட்டை வீணடிக்குது. இதுதான் டெசர்ட் எக்காலஜி ஆஃப் ட்ராசோஃபைலா. ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம். ட்ராசோஃபைலாக்கும் கேக்டஸ் எப்படி இவால்வ் ஆச்சு, ட்ராசோஃபைலா எந்த அழகா கோ இவால்வ் ஆயிருக்கு, ட்ராசோஃபைலா பாக்கியா எந்த அளவுக்கு கோ இவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ்ல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹம்மிங் பேர்டு. ஹம்மிங் பேர்டு எப்படி இவால்வ் ஆயிருக்கு, பிளான்ட்ஸ் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஹம்மிங் பேர்டு வந்து ஒரு பிளான்ட் வந்து சில நேரம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த தன்கிட்ட வர்ற ஹம்மிங் பேர்டையோ இல்ல பட்டர்ஃப்ளைஸையோ இல்ல இன்செக்ட்ஸையோ எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாலினேஷன் நடக்கணும். அதுக்கு அந்த பிளான்ட்டுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கணும். தன்கிட்ட இருக்கிற போலன் கிரெயின்ஸை இன்னொரு ஃப்ளாருக்கு அது கடத்தணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்காக இந்த ஹம்மிங் பேர்டை யூஸ் பண்ணோம், பட்டர்ஃப்ளையை யூஸ் பண்ணோம், ஹனிபியை யூஸ் பண்ணோம். அப்போ அந்த பிளான்ட் என்ன பண்ணுது, இவால்வ் ஆகுது. நல்ல பிரைட் கலர்ஸா ஹம்மிங் பேர்டை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு பிரைட் கலர்ஸா இருக்கு. ஸ்டிஃப் ஃப்ளோரல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ஹம்மிங் பேர்டு உட்கார்ந்தா கூட அந்த பூ வந்து நசிஞ்சு போயிடாம ஸ்டிஃப் ஃப்ளோரல் கன்ஸ்ட்ரக்ஷனா தன்னை மாத்திக்கிறது. டியூபுலர் கொரோலா. ஹம்மிங் பேர்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு டியூப்ல நெக்டர் ஊறிற அளவுக்கு அழகான கொரோலாவா அது மாறிக்கிறது. டீப் ஹிடன் நெக்டர். ரொம்ப நேரம் அந்த ஹம்மிங் பேர்டு அந்த பூல உட்கார்ந்துருந்தா தான் போலன் வந்து எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு நெக்டர் வெளியவே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹம்மிங் பேர்டு வந்து ரொம்ப நேரம் போலன் வந்து அது காலில எல்லாம் ஓட்டுறது, அதோட ஃபெதர்ஸ்ல எல்லாம் போலன் ஓட்டுறது நடக்காது. அதனால நெக்டர் நல்லா உள்ள வச்சிருந்தா அந்த ஹம்மிங் பேர்டு ரொம்ப நேரம் தேடி அந்த நெக்டர் எடுக்கும்போது அந்த நேரத்துல அந்த சிறகுகள்ல கால்ல எல்லாம் போலன் ஓட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் பிளான்ட் பண்ற எவல்யூஷன். ஹம்மிங் பேர்டு அதுக்கு என்ன கோ எவல்யூஷன் ஆயிருக்கு. ஓகே, உன்னோட குரலை வந்து ரொம்ப டியூபுலரா இருக்குன்னா பீக் வந்து ஹம்மிங் பேர்டுக்கு லாங்கா இருக்கும், நல்ல ஸ்ட்ரா போட்டு எடுக்கிற மாதிரி லாங்கா இருக்கும். ரெண்டாவது கோஎவல்யூஷன் என்ன ஹம்மிங் பேர்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஹோவர் இன் ஏர். காத்துல ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கும் அந்த ஹம்மிங் பேர்ட் பாத்தீங்கன்னா. மூணாவது ஸ்மாலர் சைஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஒரு ஃப்ளார்ல உட்கார்ந்தா கூட அந்த ஃப்ளாருக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டி பேர்ட்ஸா இருக்கும் ஹம்மிங் பேர்ட்ஸ். இதுதான் ஹம்மிங் பேர்டோட கோ எவல்யூஷன். மூணாவது எக்ஸாம்பிள் என்ன இங்க பார்க்க போறோம் அப்படின்னா அமெரிக்கன் அகேஷியா அப்படின்றது பிளான்ட், அதுவும் ஆண்ட்டும் எப்படி கோஇவால்வ் ஆயிருக்குன்னு நம்ம பாக்குறோம். அமெரிக்கன் அகேஷியாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அத பக்கத்துல நிறைய வீட் பிளான்ட்ஸ், தேவையில்லாத செடிகள் வளர்ந்து இதுக்கு சரியான சக்தி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஆண்ட அந்த அகேஷியா பிளான்ட்
அட்ராக்ட் பண்ணுது. ஆண்ட்டை வந்து ஹெர்பிவோரஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அமெரிக்கன் அக்கேஷியா அதனால என்ன பண்ணும் அப்படின்னா நெக்டரை எக்ஸ்டர்னலாவே வச்சிருக்கும். வெளிப்படையா எறும்பு உடனே அந்த இனிப்புக்கு ஈர்த்து வர்ற மாதிரி எக்ஸ்டர்னல் நெக்டரா இருக்கும். எறும்புகள் வந்து ஃபுட் பாக்கெட்ஸ், அந்த அக்கேஷியா பிளான்ட்ல ஃபுட் பாக்கெட்ஸ் இருக்கும், பெல்ஷியன் பாடிஸ். ஸோ எறும்புகள் வந்து தன்னோட ஃபுட்டை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு அழகா குட்டி குட்டி ஹோல்ஸா ஃபுட் பாக்கெட்ஸ் இருக்கும். எறும்பு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஃபுட் பாக்கெட்ஸ். மூணாவது எக்ஸ்போஸ்டு தார்ன்ஸ், நல்ல முட்கள் வந்து வெளியே தெரியும். அந்த முள்ளை வச்சே அந்த எறும்புகள் வந்து நல்ல ஒரு நெஸ்ட் கட்டிக்கிறோம், கூடு கட்டிக்கிறோம். இது மூணும் அக்கேஷியா பிளான்ட் வச்சிருக்கிற எவல்யூஷன். அதுக்கு ஆண்ட் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா நெஸ்ட் கட்ட தெரியும். இந்த எக்ஸ்போஸ்டு தார்ன்ஸ் இருக்குல்ல, தேர்ட் பாயிண்ட், அதை வச்சு அழகா ஒரு எறும்பால கூடு கட்டிக்க முடியும். அது போக ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் அதர் இன்செக்ட். எனக்கு தான் இந்த நெக்டர் வேணும், வேற எந்த இன்செக்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பக்கத்துல எந்த வீட் பிளான்ட் களைகள் எதுவும் முளைக்காம அந்த அக்கேஷியா பிளான்ட்டை பாதுகாக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கோ எவல்யூஷன்ல நிறைய செட்டு பார்த்தோம். பிளான்ஸ், ஹெர்பிவோரஸ், பிரிடேட்டர், ப்ரே, மிமிக் எல்லாமே பார்த்தோம். அதுல வந்து நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்க எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பிளான்ஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ்ல 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டெசர்ட் எக்காலஜி ஆஃப் டிராசோஃபைலா, செகண்ட் வந்து பிளான்ஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ் பார்த்துருக்கிறது ஹம்மிங் பேர்டும் பிளான்ட்டும் எப்படி கோ எவால்வ் ஆகுதுன்னு. அதுக்கடுத்து அமெரிக்கன் அக்கேஷியா எப்படி எவால்வ் ஆயிருக்கு, அதுக்கு ஆண்ட்ஸ் எப்படி கோ எவால்வ் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். தேங்க்யூ.